வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். புகைப்படத்துடன் கூடிய பூத் ஸ்லிப் செல்லாது என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. வாக்காளர் பட்டியலில் உள்ளவர்கள் ஆவணங்களை காட்டி வாக்களிக்கலாம் என அறிவிப்பு. மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே கருத்துடைய கட்சிகள் ஆட்சி செய்தால்தான் நாடு வளர்ச்சி பெறும். இனம் மொழிக்கு அப்பாற்பட்டு அதிமுக அரசு 100 ஆண்டுகளுக்கு மேல் நடைபெறும் என முதலமைச்சர் பெருமிதம். கொடநாடு குறித்து தொடர்ந்து பேசினால் அவதூறு வழக்கின் தடையை நீக்குவோம். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினுக்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் எச்சரிக்கை. ஆடு மாடுகளை வாங்குவது போல் மக்களை பணம் கொடுத்து விலைக்கு வாங்க முயற்சி. தேர்தல் ஆணையம் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொன் ராதாகிருஷ்ணன் கோரிக்கை. வயநாடு மக்களவை தொகுதியில் வேட்பு மனுவை தாக்கல் செய்தார் ராகுல் காந்தி. தென்னிந்தியாவில் முதல் முறையாக போட்டியிடுவதால் காங்கிரசார் உற்சாகம். இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். வாக்காளர் பட்டியலில் பெயர் இருந்தாலே வேறு ஆவணங்களை காட்டி வாக்களிக்கலாம் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மக்களவை மற்றும் சட்டசபை தேர்தல் தமிழகத்தில் ஏப்ரல் 18ஆம் தேதி நடைபெறுவதால் தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து இந்திய தேர்தல் ஆணையர்கள் சுசில் சந்திரா மற்றும் அசோக் லவாசா ஆகியோர் நேற்று முதல் ஆய்வு செய்து வருகின்றனர். கிண்டியில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடன் நேற்று அவர்கள் ஆலோசனை நடத்தினர். இந்த நிலையில் வருமான வரித்துறை உள்ளிட்ட அனைத்து துறை அதிகாரிகளுடன் இன்று தேர்தல் ஆணையர்கள் ஆலோசனை மேற்கொண்டனர். இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய தேர்தல் ஆணையர் அசோக் லவாசா தேர்தல் குறித்து அரசியல் கட்சிகளுடன் பல்வேறு பிரச்சினைகள் குறித்து விவாதித்ததாக தெரிவித்தார். பணப்பட்டுவாடாவை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அரசியல் கட்சியினர் வலியுறுத்தியதாகவும் சின்னங்கள் ஒரே மாதிரியாக இருப்பதால் குழப்பம் ஏற்படுவதாகவும் குறிப்பிட்டனர். மேலும் பதற்றமான சாவடிகளில் சிசிடிவி கேமரா பொருத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டதாகவும் கூறினார். தேர்தலை சுதந்திரமாகவும் நியாயமாகவும் நடத்த அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் ஆணையர்கள் குறிப்பிட்டனர். தமிழகத்தில் 100% வாக்காளர் அடையாள அட்டை வழங்கப்பட்டுள்ளதால் புகைப்படத்துடன் கூடிய பூத் ஸ்லிப் செல்லாது எனவும் வாக்காளர் பட்டியலில் பெயர் இருந்தால் வேறு ஆவணங்களை காட்டி வாக்களிக்கலாம் என்றும் தேர்தல் ஆணையர்கள் தெரிவித்தனர். மத்தியிலும் மாநிலத்திலும் ஒத்த கருத்து உள்ள ஆட்சி இருந்தால் நாடு வளர்ச்சி பெறும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். நெல்லை நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் மனோஜ் பாண்டியனை ஆதரித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வள்ளியூரில் திறந்த வேனில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது நாடு பாதுகாப்பாக இருக்கவும் மத்தியில் நிலையான ஆட்சி அமையும், மோடி மீண்டும் பிரதமராக வேண்டும் என தெரிவித்தார். மத்தியிலும் மாநிலத்திலும் ஒத்த கருத்து உள்ள ஆட்சி இருந்தால் மட்டுமே நாடு வளர்ச்சி பெறும் என்றும் எதிர்க்கட்சியினரை பொறுத்தவரை மாநிலத்திற்கு மாநிலம் பிரதமராக வேண்டும் என எண்ணங்களை கொண்டவர்கள் எனவும் கூறினார். மத்தியிலே ஒத்த கருத்துடைய ஆட்சி அமைந்தால்தான் நம்முடைய திட்டங்கள் நிறைவேற முடியும். மத்தியிலும் மாநிலத்திலும் ஒருமித்த கருத்துள்ள கட்சிகள் ஆட்சியில் இருந்தால்தான் நம் தமிழகம் வளம் பெறும், செழிக்கும். அதே இன்னைக்கு தமிழக மக்களுடைய நலன் கருதி மத்தியில ஒரு நிலையான ஆட்சி வருகின்ற பொழுது, ஒத்த கருத்துள்ள ஒரு ஆட்சி அமைகின்ற பொழுது நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் முழுவதும் நிறைவேற்றுவதற்கு பேருதவியாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டி, இதனைத் தொடர்ந்து நெல்லை மாவட்டம் வாகையடி முனை பகுதியில் மனோஜ் பாண்டியனுக்கு ஆதரவாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வாக்கு வேட்டையில் இறங்கினார். அப்போது பேசிய அவர், சந்தர்ப்பவாத கூட்டணியை அமைத்துவிட்டு உண்மையான அதிமுக கூட்டணியை திமுக விமர்சனம் செய்வதாக கூறினார். ஜெயலலிதா மறைந்தாலும் அவர் முன்னெடுத்த திட்டங்களை நிறைவேற்றி வருகிறோம் எனவும் பழனிசாமி தெரிவித்தார். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே மிகப்பெரிய கூட்டணி நாம் அமைத்திருக்கின்றோம். அப்படி அதே போல திராவிட முன்னேற்ற கழக தலைமையில ஒரு கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க. எல்லாமே சந்தர்ப்பவாத கூட்டணி நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிறேன். ஆனா அவருடைய தலைவர்கள் நம்மை பற்றி விமர்சனம் செய்யறாங்க, கூட்டணி பற்றி விமர்சனம் செய்யறாங்க, முதலமைச்சரை பற்றி விமர்சனம் செய்யறாங்க. அதை மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும்.
கொடநாடு விவகாரம் குறித்து தொடர்ந்து பேசி வந்தால் ஸ்டாலின் மீதான அவதூறு வழக்கிற்கான தடையை நீக்க வேண்டியிருக்கும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரித்துள்ளது. ஜெயலலிதாவுக்கு சொந்தமான கொடநாடு எஸ்டேட்டில் நடைபெற்ற கொலை கொள்ளை சம்பவம் குறித்து திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தீவிர பிரச்சாரம் செய்து வருகின்றன. மேலும் கொடநாடு சம்பவத்தில் முதலமைச்சர் பழனிசாமிக்கு தொடர்பு இருப்பதாக ஸ்டாலின் பேசியதால் அவர் மீது அவதூறு வழக்கு தொடரப்பட்டது. ஸ்டாலினின் இந்த பேச்சுக்கு எதிராக அவதூறு வழக்கு தொடுத்தது. இருப்பினும் தேர்தல் பிரச்சாரத்தின் போது கொடநாடு குறித்து அவர் பேசி வந்துள்ளார். இந்த நிலையில் தேர்தல் பிரச்சாரத்தில் கொடநாடு விவகாரம் தொடர்பாக பேசுவதை ஸ்டாலின் தவிர்க்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியது. ஆனால் ஸ்டாலின் தொடர்ந்து தனது பிரச்சாரத்தில் கொடநாடு குறித்து பேசி வந்ததால் சென்னை உயர்நீதிமன்றம் அவருக்கு கடுமையான கண்டனங்களை தெரிவித்துள்ளது. மேலும் இதுகுறித்து தொடர்ந்து பேசினால் ஸ்டாலின் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என நீதிபதிகள் எச்சரித்துள்ளனர். ஆடு மாடுகளை விலைக்கு வாங்குவது போல் மக்களை பணம் கொடுத்து வாங்க சில கட்சிகள் முயல்வதாக பொன் ராதாகிருஷ்ணன் குற்றம் சாட்டியுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே கோட்டம் கிருஷ்ணன் கோயிலில் பொன் ராதாகிருஷ்ணன் சுவாமி தரிசனம் செய்தார். பின்னர் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவருக்கு தாமரை பூ கொடுத்து பெண்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். மேலும் ஆள் உயர மாலையும் பொன் ராதாகிருஷ்ணனுக்கு அணிவிக்கப்பட்டது. அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர் நீட் தேர்வை கொண்டு வந்த காங்கிரஸ் தற்போது நாடகமாடி வருகிறது என குறிப்பிட்டார். ஆடு மாடுகளை விலைக்கு வாங்குவது போல் மக்களை பணம் கொடுத்து வாங்க சில கட்சிகள் முயல்வதாகவும் இதனை தேர்தல் ஆணையம் தடுத்து நிறுத்த வேண்டும் என பொன் ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தினார். கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். பணத்தை மட்டுமே மூலதனமாக வைத்துக் கொண்டு பல வேட்பாளர்கள் தமிழகத்தில் இறங்கியிருக்காங்க. கன்னியாகுமரி மாவட்டத்திலையும் அதுபோல ஒரு சிந்தனையில களம் இறங்கியிருக்கிறாங்க. மனிதனை விலை பேசி ஆடு மாடுகளை போல விலைக்கு வாங்க முடியும் என்கின்ற நம்பிக்கையில் அவங்க இருக்கிறாங்க. தேர்தல் அதிகாரிகள் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். மக்களவைத் தேர்தலில் போட்டியிடுவதற்கு வயநாடு தொகுதியில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். மக்களவைத் தேர்தலில் கேரள மாநிலம் வயநாடு தொகுதியில் போட்டியிட காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி விருப்பம் தெரிவித்திருந்தார். இதையடுத்து இன்று வேட்புமனு தாக்கல் செய்யவும் அவர் திட்டமிட்டிருந்தார். அதன்படி கோழிக்கோடு விமான நிலையத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் வயநாடு செல்லும் ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்திக்கு அம்மாநில காங்கிரசார் உற்சாக வரவேற்பளித்தனர். பின்னர் ஏராளமான காங்கிரசார் ஊர்வலமாக தேர்தல் அலுவலகத்திற்கு ராகுல் காந்தியுடன் சென்றனர். வயநாடு தொகுதியில் போட்டியிட விருப்பம் தெரிவித்து ராகுல் காந்தி வேட்புமனு தாக்கல் செய்தார். தென்னிந்தியாவை சேர்ந்த மக்களவை தொகுதியில் ராகுல் காந்தி முதல் முறையாக போட்டியிடுவதை அடுத்து காங்கிரசார் உற்சாகமடைந்துள்ளனர். உசிலம்பட்டியில் மூக்கையா தேவரின் பிறந்த நாளை ஒட்டி வைக்கப்பட்டிருந்த அதிமுகவினரின் பேனர்களை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினர் கிழித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் மறைந்த மாநில பொதுச் செயலாளர் கே மூக்கையா தேவரின் 97வது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி உசிலம்பட்டியில் உள்ள அவரது நினைவிடத்தில் அதிமுக கட்சி சார்பில் பேனர்கள் வைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் அமமுகவை சேர்ந்த தங்க தமிழ்ச்செல்வன் மூக்கையா தேவர் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்த வந்தார். அப்போது தேர்தல் நேரத்தில் அதிமுகவினர் பேனர் வைப்பதாக கூறி அந்த பேனர்களை அமமுகவினர் கீழ்த்தெறிந்தனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றோம். இப்பொழுது கணிப்புகளாக கேள்விப்பட்டால் அந்த தேர்தல் ஆணையத்திற்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும்
ஆறுமுகசாமி விசாரணைக்கு தடை கோரி அப்போலோ தொடர்ந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. ஜெயலலிதா மரணம் குறித்து விசாரிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி ஆறுமுகசாமி தலைமையிலான ஆணையத்தை தமிழக அரசு நியமித்தது. இதனையடுத்து ஆறுமுகசாமி ஆணையம் ஜெயலலிதாவுக்கு நெருக்கமானவர்கள், அப்போலோ மருத்துவர்கள் உள்ளிட்டோரிடம் விசாரணை நடத்தி வருகிறது. இந்நிலையில் ஆறுமுகசாமி ஆணையத்துக்கு தடை கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் அப்போலோ நிர்வாகம் தரப்பில் வழக்கு தொடரப்பட்டது. அதில் ஜெயலலிதா இறப்பு குறித்து 21 மருத்துவ குழு அடங்கிய குழுதான் விசாரிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதிகள் ஆர் சுப்பையா மற்றும் கிருஷ்ணன் ராமசாமி முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது அப்போலோ தொடர்ந்த வழக்கை தள்ளுபடி செய்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மேலும் 90% விசாரணை முடிவுற்றதால் மருத்துவ குழு அமைக்க உத்தரவிட முடியாது என்றும் கூறினர். அத்துடன் வரம்பை மீறி ஆறுமுகசாமி ஆணையம் விசாரணை நடத்தக்கூடாது என்றும் நீதிபதிகள் அறிவுறுத்தினர். தேர்தல் ஆணையத்தின் பறக்கும் படைகளால் நாடு முழுவதும் 377 கோடி ரூபாய் ரொக்கமும் 312 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கம் வெள்ளியும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. ஏப்ரல் 3ஆம் தேதி நிலவரப்படி நாடு முழுவதும் பறக்கும் படைகளால் 377 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. 157 கோடி ரூபாய் மதிப்பிலான மதுபானங்களும் 705 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களும் 312 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கம் வெள்ளியும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. மாநில வாரியான விவரங்களையும் தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. இதன்படி தமிழகத்தில் அதிகபட்சமாக 127.84 கோடி ரூபாய் சிக்கியுள்ளது. இதேபோல் 135.6 கோடி ரூபாய் மதிப்பிலான 884 கிலோ அளவுக்கு தங்கம் வெள்ளி பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. 26 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மதுபானங்களும் 26 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. 6.19 கோடி ரூபாய் மதிப்பிலான இலவசமாக கொடுப்பதற்காக கொண்டு செல்லப்பட்ட உள்ளிட்ட பிற பொருட்களும் தமிழகத்தில் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இதற்கடுத்தபடியாக ஆந்திரத்தில் 95.79 கோடி ரூபாய் பணமும் 30.48 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கம் வெள்ளியும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. சேலம் அருகே 100 கிலோ தங்க நகைகளை கைப்பற்றிய தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் வருமான வரித்துறையினருடன் இணைந்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மக்களவை தொகுதிக்குட்பட்ட ஏற்காடு சட்டமன்ற தொகுதி தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். காரிப்பட்டி சுங்கச்சாவடி அருகே வாகனங்களை சோதனையிட்ட அவர்கள் சந்தேகத்திற்கிடமாக வந்த வேன் ஒன்றை நிறுத்தினர். அந்த வேனில் இருந்த 100 கிலோ தங்க நகைகளை கைப்பற்றிய பறக்கும் படையினர் விசாரணை மேற்கொண்டனர். மேலும் ஆவணங்கள் அடிப்படையில் எடுத்து செல்லப்பட்டதா என்பது குறித்து உறுதி செய்து கொள்ள சேலம் மாவட்ட ஆட்சியர் ரோகிணியிடம் அந்த வேன் ஒப்படைக்கப்பட்டது. வேனில் கொண்டுவரப்பட்ட ஆவணங்களின் உண்மைத்தன்மை குறித்து தேர்தல் அதிகாரிகளும் வருமான வரித்துறையினரும் தொடர்ந்து ஆய்வு செய்து வருகின்றனர். இலங்கையிலிருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 13 லட்சம் மதிப்புள்ள 420 கிராம் தங்கத்தை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இலங்கையிலிருந்து சென்னைக்கு விமானத்தில் வந்த பயணிகளிடம் சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்தனர். அப்போது சென்னையை சேர்ந்த பயணி உள்ளாடைக்குள் தங்கத்தை மறைத்து எடுத்து வந்தது தெரியவந்தது. இதையடுத்து 13 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 420 கிராம் தங்கத்தை பறிமுதல் செய்த சுங்கத்துறை அதிகாரிகள் அவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆந்திராவில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி பொதுக்கூட்டத்தில் தொண்டர்கள் மீது போலீசார் தடியடி நடத்திய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாடாளுமன்ற தேர்தல் சூடு பிடித்துள்ள நிலையில் ஆந்திர மாநிலம் கிருஷ்ணா மாவட்டத்தில் உள்ள மயிலாவரம் பகுதியில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜெகன்மோகன் ரெட்டி பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு குறித்து கடுமையாக விமர்சித்தார். மேலும் போலீசார் சந்திரபாபு நாயுடுவுக்கு ஆதரவாக செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். அப்போது ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியினருக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதையடுத்து பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் தடியடி நடத்தி கூட்டத்தை கலைத்தனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
இந்திய ராணுவம் குறித்து உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்தின் சர்ச்சை பேச்சை கண்டனம் எழுந்ததை அடுத்து தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. மக்களவைத் தேர்தலை ஒட்டி கடந்த 1ஆம் தேதி உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத் நகரில் பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் பயங்கரவாதிகளை ஒடுக்குவதில் இந்திய ராணுவம் பிரதமர் மோடியின் சேனையாக உள்ளதாக குறிப்பிட்டார். ஆதித்யநாத்தின் இந்த பேச்சுக்கு எதிர்க்கட்சிகள் புகார் தெரிவித்தன. இதையடுத்து உத்தரப்பிரதேச முதலமைச்சருக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. அதில் யோகி ஆதித்யநாத் நாளை விளக்கமளிக்க வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வரும் 18ஆம் தேதி தேர்தல் நடத்தாமல் வேறு தேதியில் நடத்த உத்தரவிடக் கோரி தொடரப்பட்ட மனுவை அவசரமாக விசாரிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள 40 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக வரும் 18ஆம் தேதி தேர்தல் நடைபெறுகிறது. இந்த தேர்தலை ஒத்திவைக்க கோரி கிறிஸ்தவ நல்லெண்ண இயக்கம் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. பெரிய வியாழன் வருவதால் தமிழ்நாட்டில் 18ஆம் தேதி நடைபெறும் மக்களவைத் தேர்தலை வரும் 23ஆம் தேதிக்கு ஒத்திவைக்க வேண்டும் என்று மனுவில் கூறப்பட்டிருந்தது. தேர்தலை தள்ளி வைக்க கோரும் இந்த மனுவை உச்சநீதிமன்றம் நிராகரித்தது. தமிழகத்தில் தேர்தலை ஒத்திவைக்க கோரும் இந்த மனுவை அவசரமாக விசாரிக்க முடியாது என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இந்த மனு மீது வரும் 8ஆம் தேதி விசாரணை நடைபெற உள்ளதாகவும் அறிவித்துள்ளது. கோவையில் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்ட காம கொடூரன் சந்தோஷ்குமாரை பொதுமக்களை திரண்டு வந்து சரமாரியாக தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை துடியலூர் பகுதியில் வசித்து வந்த 7 வயது சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்த கொடூரன் சந்தோஷ்குமார் கைது செய்யப்பட்டுள்ளான். அவனிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் அவனை இன்று மருத்துவ பரிசோதனைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு போலீசார் அழைத்து சென்றனர். சந்தோஷ்குமாரை அரசு மருத்துவமனையில் நடைபெற்ற சோதனைக்கு பின்னர் வெளியில் அழைத்து வந்தனர். அப்போது தயாராக காத்திருந்த பொதுமக்கள் காவலர்களின் பாதுகாப்பையும் மீறி தாக்கினர். இதனால் அங்கு பதற்றம் ஏற்பட்டது. பின்னர் சந்தோஷ்குமாரை பாதுகாப்பாக வாகனத்தில் ஏற்றிய காவலர்கள் அழைத்து சென்றனர். அண்ணா பல்கலைக்கழக செமஸ்டர் தேர்வு முறைகேடு விவகாரத்தில் 130 மாணவர்களின் தேர்வு முடிவுகள் செல்லாது என அறிவித்துள்ள அண்ணா பல்கலைக்கழகம் அவர்களின் பட்டங்களையும் ரத்து செய்துள்ளது. அண்ணா பல்கலைக்கழகத்தில் 2017, 2018ஆம் ஆண்டுகளில் நடைபெற்ற செமஸ்டர் தேர்வுகளில் விடைத்தாள்களை மாற்றி வைத்து முறைகேட்டில் ஈடுபட்டது அம்பலமானது. தேர்வு காலங்களில் அலுவலக உதவியாளர்களாக தற்காலிகமாக பணியமர்த்தப்பட்ட ஊழியர்கள் துணையுடன் இந்த முறைகேடு நடந்துள்ளது. இந்த முறைகேடு கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து அதில் தொடர்புடையவர்கள் குறித்து விசாரிக்க தனிக்குழு அமைக்கப்பட்டது. விசாரணையின் முடிவில் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றிய 37 தற்காலிக பணியாளர்களுக்கு முறைகேட்டில் தொடர்பு இருப்பது உறுதியானதைத் தொடர்ந்து அவர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டனர். இந்நிலையில் இந்த முறைகேடுகளில் ஈடுபட்ட 130 மாணவர்களின் பட்டத்தை ரத்து செய்துள்ளதாக அண்ணா பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. அவர்களின் தேர்வு முடிவுகள் செல்லாது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கோடியக்கரை அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் எச்சரித்து விரட்டியடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாகையை சேர்ந்த மீனவர்கள் 100க்கும் மேற்பட்ட படகுகளில் நேற்று இரவு கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். கோடியக்கரை அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது ரோந்து படகில் வந்த இலங்கை கடற்படையினர் அவர்களை மீன்பிடிக்க விடாமல் தடுத்தனர். மேலும் எல்லை தாண்டி வந்ததாக கூறி மீனவர்கள் விரட்டினர். இதனால் உயிருக்கு பயந்த மீனவர்கள் வெறும் கையுடன் கரை திரும்பினர். இலங்கை கடற்படையினரின் விரட்டியடிப்பு தொடர்ந்தால் தங்களது வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகிவிடும் எனவும் கரை திரும்பிய மீனவர்கள் வேதனையுடன் கூறினர். நீலகிரி மலைப்பகுதியில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் பிரச்சார வாகனம் தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. அதிர்ஷ்டவசமாக OPS அந்த வாகனத்தில் பயணிக்கவில்லை. நீலகிரி மாவட்டத்தில் அதிமுக வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் செய்ய துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அங்கு சென்றிருந்தார். இதனையொட்டி சென்னையிலிருந்து ஊட்டிக்கு சிறப்பு பிரச்சார வாகனம் கொண்டு செல்லப்பட்டது. இதனையடுத்து கூடலூருக்கு சென்று கொண்டிருந்த போது மலைப்பாதையில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து அந்த வாகனம் தலைக்குப்புற கவிழ்ந்தது. இந்த விபத்தில் டிரைவர் மற்றும் உதவியாளருக்கு லேசான காயம் ஏற்பட்டது. இதனால் கூடலூருக்கு வருகை தந்த OPS ஓ பன்னீர்செல்வம் வேறு வாகனம் மூலம் பிரச்சாரம் மேற்கொண்டார்.
கமலஹாசனை மக்கள் மறந்துவிட்டார்கள் என்றும் அதிமுக கூட்டணிக்கு மக்கள் தரும் ஆதரவை கண்டு மற்ற கட்சியினர் மிரண்டு போயுள்ளதாகவும் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். மதுரையில் தியாகி மூக்கையா தேவரின் பிறந்த நாளை ஒட்டி அவரது திருவுருவ சிலைக்கு மரியாதை செலுத்திய அவர் பதவி கிடைக்காத காரணத்தினால் ராஜகண்ணப்பன் பச்சோந்தியாகிவிட்டதாகவும் கூறினார். ராஜகண்ணப்பனை புறந்தள்ளிவிட்டார் அந்த சமுதாயம். அவர் பதவிக்காக திமுக சேருவார், அப்புறம் தனி கட்சி ஆரம்பிப்பார், அப்புறம் திமுக சேருவார், அப்புறம் அண்ணா திமுக சேருவார். இப்படி மாறி மாறி நிறமாறக்கூடியவர். அது பச்சோந்தி என்பதை இன்னைக்கு நாட்டு மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அது ரெண்டாவது என்னன்னா, அவருடைய பேச்சை இன்னைக்கு யாதவ பெருங்குடி மக்கள் அது ஒரு பொருட்டாவே கருதுவதில்லை. நடைபெற இருக்கிற இந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் நடக்கிற இடைத்தேர்தலிலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாபெரும் வெற்றி பெறும் என்று மக்களுடைய ஆதரவை பார்த்து இன்றைக்கு எல்லோரும் மிரண்டு போயிருக்கிறார். இன்னைக்கு திமுக தலைவர் ஒருபடி மேலே போய் பயந்து எந்த இடத்துல எதை பேசுவது என்று கூட தெரியாத அளவுக்கு இன்னைக்கு உளறி கொட்டி கொண்டிருக்கிறார். சேலம் அருகே வாகன சோதனையின் போது காரை நிறுத்தாமல் சென்ற அமமுக துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சேலம் அயோத்தியா பட்டினத்தில் கடந்த மாதம் 31ஆம் தேதி டிடிவி தினகரன் தேர்தல் பிரச்சாரத்திற்காக சென்றார். அப்போது ஆச்சாங்குட்டப்பட்டி சோதனைச் சாவடி அருகே வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த தேர்தல் பறக்கும் படையினர் டிடிவி தினகரன் மற்றும் அவரை பின்தொடர்ந்து வந்த 10 வாகனங்களை சோதனையிடுவதற்காக வழிமறித்தனர். ஆனால் வாகனங்களை நிறுத்தாமல் அவர்கள் சென்றுவிட்டனர். இதுகுறித்த புகாரின் பேரில் டிடிவி தினகரன் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். தான் வெற்றி பெற்றால் வருடத்திற்கு 2 முறை வேலைவாய்ப்பு முகாம் நடத்தி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்துவதாக அதிமுக வேட்பாளர் ஏசி சண்முகம் உறுதியளித்துள்ளார். வேலூர் மக்களவை தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் ஏசி சண்முகம் கேவிக்குப்பம், வஞ்சூர், வடுகஞ்சாத்து உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருக்கு ஆரத்தி எடுத்து பெண்கள் வரவேற்றனர். மக்கள் மத்தியில் பேசிய அவர், தான் வெற்றி பெற்றால் லத்தேரியில் நாடாளுமன்ற உறுப்பினர் அலுவலகம் அமைக்கப்படும் எனவும் வருடத்திற்கு 2 முறை வேலைவாய்ப்பு முகாம் நடத்தி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்துவதாக உறுதியளித்தார். திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியனை ஆதரித்து கருணாநிதியின் மகன் மு.க. தமிழரசு வாக்கு சேகரித்தார். தமிழகத்தில் வரும் 18ஆம் தேதி மக்களவைத் தேர்தல் நடைபெறுகிறது. இதில் தென்சென்னை தொகுதியில் திமுக சார்பில் தமிழச்சி தங்கபாண்டியன் போட்டியிடுகிறார். அவரை ஆதரித்து மறைந்த திமுக முன்னாள் தலைவர் கருணாநிதியின் மகன் மு.க. தமிழரசு பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். மேலும் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்க கோரி அவர் வீடு வீடாக சென்று ஆதரவு திரட்டினார். மு.க. தமிழரசுடன் மா. சுப்பிரமணியன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். நெல்லையில் தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய வாகன சோதனையில் உரிய ஆவணம் இல்லாமல் கொண்டு செல்லப்பட்ட 1,22,000 ரூபாயை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். தமிழகத்தில் நாடாளுமன்ற, மக்களவை மற்றும் சட்டமன்ற இடைத்தேர்தல் நெருங்குவதை அடுத்து வாக்காளர்களுக்கு பணம் மற்றும் பரிசு பொருட்கள் வழங்குவதை தடுக்க தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் நெல்லை டவுன் கண்டியப்பேரி பகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் 2 சக்கர வாகனத்தை நிறுத்தி சோதனை செய்ததில் பாண்டி என்பவர் உரிய ஆவணம் இன்றி 1,22,000 ரூபாய் வைத்திருந்தது தெரியவந்தது. இதனையடுத்து அதிகாரிகள் பணத்தை பறிமுதல் செய்தனர்.